வாக்குண்டா நல்ல மனமுண்டா மாமலரால் நோக்குண்டா மேனி முடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சாரார் தமக்கு வடிவேலு பந்த மொள்ள போடுப்பா. வடிவேலு இது என்ன கிரிக்கெட்டா இல்ல டென்னிஸா? நேத்து டிவியில காட்டினாங்க. கபில் தேவ் என்னமா பந்து வீசி 432 விக்கெட் எடுத்து உலக சாதனை பண்ணிருக்காரு. அந்த மாதிரி வடிவேலு இன்னைக்கு உங்ககிட்ட வந்து நான் மாட்டினேன் பாரு. உங்ககிட்ட வந்து நான் மாட்டினேன் பாருங்க, அதுவும் கேட்டை விட்டுட்டு. நான் வந்துட்டேன். வடிவேலு வாங்க. இந்த டிஃபன் கேரியரை கொண்டு போய் டைனிங் ஹால்ல வை. வாசனை என்னமா தூக்குதுங்க. தூக்காத பின்ன வஞ்சிர மீன் குழம்பாச்சே. வஞ்சிர மீன் குழம்புங்களா? ஏன் உனக்கு ரொம்ப பிடிக்குமா? பிடிக்குமாவா? மீன் குழம்புனா உசுருங்க. பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளியோட புளி ஒரு கொட்டை தூக்கலா போட்டு மீன் குழம்பு வச்சு ஒரு புடி பிடிச்சா என்னமா இருக்குங்க. சரியான சாப்பாடு ராமையா. சாப்பிடுறதுக்குன்னு ஒரு ஜென்மம் தனியாவா எடுக்க போறங்க. எடுத்துக்கிற இந்த ஜென்மத்திலேயே நல்லா சாப்பிடணும். என்ன சொல்றீங்க? கரெக்ட். இன்னைக்கு மத்தியானம் நீ என் கூட சாப்பிடு. எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க? கரெக்டா 1 மணி. 1 மணிக்கு வந்துடுறேங்க. ஏய் சே ஆண்டியா, எல்லாரும் எங்கப்பா? சாப்பிட போயிட்டாங்க. சாப்பிட போயிட்டாங்களா? ஐயோ,
ஐயா சாப்பிட்டீங்களா? அவ்வளவையும் சாப்பிட்டீங்களா? அவ்வளத்தையும் சாப்பிட்டேன். நல்ல பசி. மீன் குழம்பு வேறயா, ஒரு பிடி பிடிச்சிட்டேன். கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கலையா? முள்ளுதான் மிச்சம். டோன்ட் வரி, நாளைக்கும் மீன் குழம்பு கொண்டாரேன், உனக்கு தாரேன். என்ன? ரொம்ப சந்தோஷங்க. பூமி கிடைக்கிறது விதியை பொறுத்தது, பொண்டாட்டி கிடைக்கிறது ஜாதகத்தை பொறுத்தது, பூவா கிடைக்கிறது அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. இந்த மாச பணம் வஞ்சனமேற்கு அர்ப்பணம். சரசே 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 சரசே, ஓடியா ஓடியா ஓடியா. என்னங்க? என்னடி நீ எனக்கு? அப்பா அம்மா பாத்தியா, வஞ்சர மீன் புதுசு. அட நீங்க நல்லா இருக்க. இவ்வளவு மீன் எதுக்குங்க? யாருடையவா? வஞ்சர மீன் குழம்பு, வஞ்சர மீன் வறுவல். இன்னைக்கு மத்தியானம், இன்னைக்கு ராத்திரிக்கு, நாளைக்கு மத்தியானம், நாளைக்கு ராத்திரிக்கு சுட வச்சு தின்னு தீத்தரணும். அடியே, எதுக்கு வஞ்சனம் பண்ணாலும் பண்ணலாம், வயிற்றுக்கு மட்டும் வஞ்சனம் பண்ணக்கூடாது. என்ன சொல்ற நீ? இன்னைக்கு முதல் தேதியாச்சே, சம்பளம்? ஓ, வாங்கிட்டேனே. பிள்ளைக்கு மணி ஆர்டர் அனுப்புனீங்களா? மணி ஆர்டர்? ஏங்க, நம்ம புள்ள படிப்பை விட உங்களுக்கு மீன் குழம்பு முக்கியமா? மீன் திங்கிற ஆசையில மணி ஆர்டர் பண்ண மறந்துட்டேன். முதல்ல அதை கொண்டு போய் வித்துட்டு பணத்தை வாங்கி மாணிக்கத்துக்கு மணி ஆர்டர் அனுப்பிட்டு அப்புறம் உள்ள வாங்க. வஞ்சரம் 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 என்ன விலைப்பா? கிலோ 99 ரூபா. அது என்ன 99? என்னப்பா இது? வாட்ச்மேன் வேலையை விட்டுட்டு மீன் விற்க ஆரம்பிச்சிட்டியா? எப்போல இருந்து? கணவதி, பட்டணத்துல படிக்கிற என் பையனுக்கு மணி ஆர்டர் அனுப்ப மறந்துட்டு நாக்கு சபலத்துல ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு என் பொஞ்சாதி கொடுத்த தண்டனை இது. ஆமா, நீ வாட்ச்மேன் வேலையை விட்டுட்டு ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சிட்டியா? ஆஹா, வாடகைக்கு ஓட்டலப்பா, சொந்த வண்டி ஓட்டிட்டு இருக்க. எனக்கு என்ன புள்ளையா குட்டியா? வாங்கின சம்பளத்துல செலவு போக மிச்சம் மீதியை பேங்க்ல போட்டு வச்சிருந்தேன். இப்ப அது உதவுச்சு, ஆட்டோ வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்க. சரி, இதை மொத்தமா எடுத்துக்க. பக்கா விலைக்கு பதிலா முக்கா விலை கொடு போதும். முக்கா விலை என்னப்பா? மொத்த விலையே தர. என்ன விலைக்கு வாங்கினேன்? 450. ராஜமாணிக்கம், ராஜமாணிக்கம், ராஜமாணிக்கம். ராஜமாணிக்கம் இருக்காங்களா? இருக்காரே. ஏன்? அவருக்கு மணி ஆர்டர் வந்திருக்குங்க. சே, கேவலம். அவருக்காவது மணியார் வர்றதாவது. போயா. ஏங்க, முருகையன் மெக்கானிக் ஷாப் இதானே? ஆமா. வி ராஜமாணிக்கம் இங்க தானே இருக்காரு? ஆமா. அந்த வி ராஜமாணிக்கத்துக்கு தான் 500 ரூபாய் எம் ஓ வந்திருக்கு. 500 ரூபாயா? அவர் என்ன வாட்ச்மேனு, போர்மேனு, ஃபயர்மேன் வீட்டு பிள்ளையா? பெரிய கோடீஸ்வரன் வீட்டு ஒரே பிள்ளையா? அவர்தான் எனக்கு வருங்கால மாப்பிள. சித்ரா. டாடி டாடி, யூ காலிங் மீ? எஸ்மா எஸ்மா, ஐ காலிங் யூ. இதுல 500 ரூபாய் மணி ஆர்டர் வந்திருக்குங்கிறாரு பாரு. 5 சைபர் சைபர் கோடு சைபர் சைபர் 4 சைபர் இருக்கு. அப்போ 50,000 டாடி. 50,000 ரூபாய் டாடி. அவ்வளவு பணம் வந்தாதான் அசல் வி ராஜமாணிக்கம். இந்த 500 ரூபாய் ராஜமாணிக்கம் வேற யாரும் இல்லையாமா? எஸ் டாடி, எஸ் டாடி. ஏங்க, இந்த பணத்தை அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்களா? ஆமா. ஏன்? பேர் என்ன? சித்ராவா? என்னங்க பேர் இது? ஒரு அன்னக்கொடி, அவரக்கொடி, பூங்கொடி, மாங்கொடி இப்படி ஏதாவது வைக்கப்படாதா? யோ, இந்த வயசுல உனக்கு கிண்டலா இருக்கா? உன் ஜாயிண்ட கேட்டு என்ன தகராறு பண்றீங்க? பாருங்க மாப்பிள, உங்களுக்கு கேவலம் 500 ரூபாய் எமோ வந்திருக்குங்கிறாரு. உங்க கனவுல கூட 500 ரூபாய் பணம் வந்திருக்காதே. எங்க? அட, இது இவனுக்கு வந்திருக்குங்க. ஏன் கேர் ஆஃப் அட்ரஸ்ல இல்லடா? ஏய், அதானே கேட்டேன். ஆமா, என்னங்க கொஞ்சம் வாங்க. அங்கிள் லாலிபாப் ப்ளீஸ். ஐயோ, இந்தாம்மா வாங்க. எவ்வளவு பிரியமா கேட்ட உடனே லாலிபப் கொடுத்தாரு பாத்தியா? இல்லங்க, நீங்க என்ன புதுசா? ஆமாங்க. இனிமே எம்மோ வந்துச்சுன்னா மாடியில என் ரூம் இருக்கு, அங்க வந்து கொடுங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷங்க. இந்தாடா 500 ரூபாய். இங்க இரு. இன்னைக்கு எந்த வண்டி அங்கிள்? வாங்க மாப்பிள, இன்னைக்கு இந்த கார். ஓஹோ. புடிங்க சாவி. ஏய், சீக்கிரம் போய் உட்கார்றா. உட்காருங்க. 7-8 மாசமா எங்கிட்ட இருந்து ஒவ்வொரு காரா எடுத்துக்கிட்டு போய் ட்ரையல் பாக்குறீங்களே தவிர ஒரு காரையாவது இது வரைக்கும் ஓகே பண்ணல. இந்த காரையாவது எப்படியாவது ஓகே பண்ணிட்டு செக்குன்னு ஒரு செக்கை வெட்டிட்டு இங்க வாங்க சிக்குன்னு என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். முதல்ல அவ படிப்பு முடிட்டோம், அவசரப்படாதீங்க. அது ரொம்ப முக்கியம். டாடா. ஏய், என்னடா பணத்தை பாக்கெட்ல வச்சுட்டு சும்மா உட்கார்ந்து இருக்கற? குடுறா பணத்தை. இந்தடா. ஏண்டா ராஜா, எத்தனை நாளைக்கு இந்த கோடீஸ்வர வேஷம்? டேய்,
பிடிச்சா பணக்கார பொண்ணை பிடிக்கணும், பிறந்தா கோடீஸ்வர மகனா பிறக்கணும். அப்படி இல்லனா நடிச்சாவது கோடீஸ்வரனா வாழணும். இதாண்டா என்னுடைய கொள்கை. அங்க பாரு ராதா, என் ஆளு. ஹாய் ராதா. குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன நடந்து வர? தினமும் கார்ல வர்றது போர் அடிக்குது. ஒரு நாளைக்காவது நடந்து வரலாமேனுதா. ஜஸ்ட் ஃபார் a change, that's all. அப்படியா? கொஞ்சம் இரு. ஏய் இந்த சாவி பின்னாலே வா. கம் ஆன். நீங்க எதுக்கு இப்படி? பிரபல கோடீஸ்வர சந்திரசேகரோட ஒரே பொண்ணு நீயே நடந்து வரும்போது நான் நடக்கூடாதா? சரிதா, நீங்க மட்டும் குறைச்சலா என்ன? எனக்காவது எங்க அப்பா ஒரு கார் தான் ஏற்பாடு பண்ணிருக்காரு. நீங்க நாளுக்கு ஒரு கார்ல எல்லாம் வரீங்க. So, you're richer than me. ஆமா, எங்க வீட்ல சொல்லுவாங்க, எங்க அம்மா என்ன வயித்துல வச்சுக்கிட்டு நர்சிங் ஹோம் போனது இந்தியன் கார்ல, என்ன பெத்து கையில வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தது ஃபாரின் கார்லன்னு. அப்படிப்பட்ட அந்தஸ்து ஆஸ்தியும் இருக்கிற நீங்களே நடந்து வரீங்கன்னா உன் அழகுக்கு முன்னால என் அந்தஸ்தும் ஆஸ்தியும் ஏமாத்துறோம். ம்ஹும். ஆமா, ஷாஜானோட செல்வம் எல்லாம் மும்தாஜுக்கு முன்னால மண்டிட்டு வணங்கலையா? சீசருடைய வீரம் எல்லாம் கிளியோபேட்ரா கால முத்தமிடலையா? நீங்க பிஆர் எடுக்காம ஹிஸ்டரி குரூப் எடுத்திருந்தீங்கன்னா 100க்கு 100 மார்க் வாங்கியிருப்பீங்க. உன்னை மனைவி அடையறதுக்காக எனக்கு எந்த பரீட்சை வச்சாலும் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி ரேங்க் வாங்கிடுவேன்.